வெள்ளிக்கிழமை அப்படின்னால ஈவினிங் போல தான் விளக்கேற்றுறது வழக்கம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து காலையிலே வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் நகுலனுக்கு வந்து இன்னைக்கு ஆனுவல் டே, அதாவது ஈவினிங் தான் நடக்க போகுது. பட் ஆனால் 2 o'clockலாம் அங்கே வந்து ரீச் ஆயிடணும். பிகாஸ் நகுலனும் வந்து ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஏர்லியாக ரீச் ஆயிடணும் அப்படின்றதுனால சரி காலையில் படப்படன்னு எந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால 9-10 நல்ல நேரம். நான் வந்து 10 மணிக்கெல்லாமே விளக்கு ஏற்றியாச்சு. வெயிட் லாஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லாஸ்ட் ஒரு 2 நாள் ஆச்சு. ஸோ இன்டர்மிட்டிங் ஃபாஸ்டிங் மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீல் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்மூத்தி மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வெயிட்டை மேனேஜ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் லூஸில் விட்டதில் பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சுங்க. இந்த கிரீன் கலர் சல்வார் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டேன். ஏறவே இல்லை. சரி அப்படியே தூக்கி மடிச்சு வச்சுட்டு சரி இந்த கிரீம் கலரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் எடுத்து போட்டுக்கிட்டேன். அம்மா மட்டும்தான் என் கூட வராங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக அங்கே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. எப்பவுமே அக்கா வருவாங்க. இந்த தடவை அக்காவை நான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். பிகாஸ் இடமே இல்லைங்க, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு.